ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டாணி புளிக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுவையான புளிப்பு சுவை கொண்ட பட்டாணி புளிக்குழம்பு நம்ம ஈஸியாக அடிக்கடி வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேஸ்ட். இந்த கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலான்னா, யூடியூப்பில் எப்படியெல்லாம் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது, அப்ளிகேஷன்லாம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், 3 பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதோட அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் தான் 3 விசில் விட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பட்டாணி நம்ம நைட்டே ஊற வச்சாச்சு. ஸோ குக்கரில் 3 விசிலே சீக்கிரமாகவே வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகாயும் கொஞ்சம் பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கணும். இதில் பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இங்கே உள்ள அந்தமானில் உள்ள தக்காளி அங்கே ஊர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுனால கொஞ்சம் காயாக தான் இருக்கும். ஸோ வதங்க லேட் ஆகும். அதில் நான் மோஸ்ட்லி எப்போவுமே உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதை வதக்குனா சீக்கிரமாகவே எங்களுக்கு வதங்கிடும். அதனால் இப்படி தான் நம்ம கரண்டியில் நல்லா குத்தி விட்டோன்னா தான் சீக்கிரமாக வதங்கும். ஸோ அப்படி தான் நான் பண்ணுறது அடிக்கடி. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன காய் இருக்கோ அதை கூட இங்கே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது புளிக்குழம்பு தான். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது பட்டாணி புளிக்குழம்பு தான். ஸோ நமக்கு நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி நமக்கு எந்த காய் பிடிக்குதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். இதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் கலர்லாம் மாறிடுச்சு. இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண மிளகாத்தூள் தான். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். மல்லி, மிளகாய், மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாமே ஆட் பண்ணது. ஸோ இது மட்டுமே போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அந்த காய் ஓரளவு வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டாணி ஆட் பண்ணுவோம். பாருங்கள், இது வந்துருச்சு. இப்போ நம்ம பட்டாணியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் குக்கரோட அப்படியே ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி அதில் நம்ம தேவையான அளவு புளி டேஸ்ட்டு அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக சாப்பிடோன்னா அது மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா புளிக்குழம்பு ரெடி ஆகிடும்.